ஹலோ guys, வெல்கம் டு மூவா ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நாம போன வாரத்தில், அதாவது ஜூன் 8லேருந்து ஜூன் 12 இந்த 5 நாளில் நிஃப்டியில் நமக்கு ஒரு 4 என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த என்ட்ரி என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது பிபனோக்கி லெவல்ஸ், அதோட சேர்த்து ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ், ஃபைனலாக ட்ரெண்ட் லைன். இந்த மூணையும் வச்சு தான் நம்ம நிஃப்டியோட ரிவர்சல் கண்டுபிடிக்கிறோம். அதில் நமக்கு ஒரு 4 என்ட்ரி கிடைச்சது லாஸ்ட் வீக்கில். அது என்னென்ன என்ட்ரின்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா அது பியூர் ஹார்மோனிக்கை பேஸ் பண்ணிது, அதாவது ஹார்மோனிக் பேட்டர்னை பேஸ் பண்ணது. இப்போ அந்த ஹார்மோனிக் பேட்டர்னை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். பேட்டர்ன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ கைண்ட் ஆஃப் பேட் பேட்டர்ன். ஸோ ரிவர்சல் எப்படி மார்க் பண்ணுறதுன்னா 886 மார்க் பண்ணணும். ஸோ இதுதான் ரிவர்சல் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணபடி இங்கே டச் ஆகி ரிவர்ஸ் ஆயிருக்கு. திருப்பி கொஞ்சம் தூரம் மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போல ஒரு கைண்ட் ஆஃப் கன்சால்டேஷன் நடந்திருக்கு. கன்சால்டேஷன் நடந்து என்ன ஆயிருக்குன்னா, அங்கேருந்து டவுன் சைட் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டம். ஓகேங்களா? இட்ஸ் அரௌண்ட் 23,380லேருந்து பார்த்தீங்கன்னா 23,100, ஒரு 300 பாயிண்ட் டவுன் கிடைச்சிருக்குங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி நிஃப்டியில் லாஸ்ட் வீக். ஓகேங்களா? இப்போ செகண்ட் என்ட்ரி பார்க்க போகிறோம். செகண்ட் என்ட்ரி எப்படி பார்க்க போறோம்னா, அது என்ன ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி வந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி கோல்டன் ரேஷியோ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணிப்போம் நம்ம இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? அதாவது அந்த 0.618 ரிவர்சல் வச்சு தான் நம்ம அந்த கோல்டன் ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வேலிட் ஸ்விங் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் என்ட்ரி பார்க்கும்போது இது ஒரு வேலிட் ஸ்விங். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங்குக்கு நம்ம ஒரு விற்பனைக்கு லெவல்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? விற்பனைக்கு லெவலில் மார்க் பண்ணிட்டு அந்த 0.618ங்கிறத மார்க் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இதுதான் 0.618, அதாவது 23,290. அதுதான் ரிவர்சல் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம ஒரு ரிவர்சலாக மார்க் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நிஃப்டி டச் பண்ணி கீழே ரிவர்ஸ் ஆகுன்றதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுபடி பார்த்தா இங்கே டச் ஆயிருக்கு, கொஞ்சம் மேலே போய் கன்சாலிடேட் ஆகிட்டு திரும்பவும் டச் ஆகி கீழே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட ரெண்டாவது என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ தேர்ட் என்ட்ரி எப்படி கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சேம் நம்ம என்ன பேட்டர்ன், அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, விற்பனைக்கு லெவல்ஸ் தான். விற்பனைக்கு லெவல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு வேலிட் ஸ்விங். ஓகேங்களா? இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி கேப்பை பை மேலே போயிருக்கு. அப்படின்ற போது ஒரு வேலிட் ஸ்விங்கை பிரேக் ஆகி மேலே போகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஸ்விங்குக்கு நம்ம விற்பனைக்கு லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி மார்க் பண்ணும்போது 1.618 எங்கே மார்க் பண்ணுதோ, எங்கே விழுதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தா 1.618 இங்கே விழுது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த பர்டிகுலர் ரிவர்சலை டச் பண்ணி கீழே வரும்ன்றதா எக்ஸ்பெக்டேஷன். அதுபடி பார்த்தா இங்கே டச் ஆயிருக்கு. என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா 23,448. ஓகேங்களா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட் கிட்ட டவுன் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் என்ட்ரி. ஓகேவா? ஃபோர்த் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் என்ட்ரி எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்ட்ராட்டஜி. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் பேட்டர்ன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹார்மோனிக் பேட்டர்னை ட்ரா பண்ணேன். ஹார்மோனிக் பேட்டர்னே ரெண்டு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நான் ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். கைண்ட் ஆஃப் கிராப் பேட்டர்ன். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் கிராப். ஸோ 1.618ல ரிவர்சல் நம்ம மார்க் பண்ணணும். 1.6 அரௌண்ட் இங்கே இருக்கும். ஓகே. ஸோ இங்கே ரிவர்சல் மார்க் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் நான் மார்க் பண்றேன். ஒரு அழகான ட்ரெண்ட் லைன். சேம் அதே இடத்துல இங்க பார்த்தீங்கன்னா டச் ஆகி ரிவர்ஸ் ஆகுது. ஓகே.
இது செகண்ட் ரிவர்சல் ரிவர்ஸ் ஆகுன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் இது. தேர்ட் பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து 1 ஹவரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டைம் ஃப்ரேமை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹார்மோனிக் பேட்டர்ன், அதாவது பேட்டர்ன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன். ஓகே, 1.272 மார்க் பண்ணணும். ஸோ 1.272 மார்க் பண்ணால் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் வரும். ஸோ இங்கே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த என்ட்ரி நமக்கு எப்போ கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அதாவது ஃப்ரைடே ஒரு 3:15, அதாவது 2:15 கேண்டில் நமக்கு கிடைச்சிருக்கு. பட் நம்ம என்ட்ரி எடுக்கல. ரீசன் என்னன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருக்கேன். ஈரான் யூஎஸ் டீல் வந்து ஃபைனல் ஆக போகுது. அது எப்படி வேணாலும் ஆகலாம். ஓகேங்களா? பாசிட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம். ஸோ அதனால சப்போஸ் பாசிட்டிவாக இருந்தால் இந்த லெவல்ஸ் எல்லாம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாது, பிரேக் ஆகி மேலே போக சான்சஸ் இருக்கு. அந்த ரீசன்னால தான் நம்ம என்ட்ரி எடுக்கல. இந்த பேட்டர்னையுமே நம்ம வந்து நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணல. இது தவிர்த்து மற்ற பேட்டர்ன் 2 பேட்டர்னுமே நம்ம வந்து நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணியிருப்போம். குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்களும் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும், பிப்னக்கி லெவல்ஸ் ட்ரா பண்ணணும், இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் கற்றுக்கணும், ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ண கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதே ஒரு கோர்ஸாக வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம கோர்ஸும் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.